அனாமிகா பாவனா சாரதா வீட்டுக்கு மருமகள்களா வந்தாங்க. 2 பேரும் ஒத்துமையா இருந்து எல்லா வேலைகளையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சந்தோஷமா இருந்தாங்க. தன்னோட மருமகள்களோட ஒத்துமைய பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஷாமலாக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. என் மருமகளுங்க எப்போதும் ஒன்னாவே இருக்கணும். ஷாமலாக்கா வீட்டுக்கு வந்த மருமகளுங்க மாதிரி திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் தனித்தனியா குடுத்தன வைக்காம ஒன்னா இருக்காங்க. கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு அவங்க எப்போதும் வணங்குற துர்காமாவை நினைச்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட 2 மருமகள்களும் வந்தாங்க. என்னம்மா இங்க வந்திருக்கீங்க? அத்தை, உங்களுக்கு தோசை பிடிக்கும்னு நான் சொன்னேன். இல்ல பூரிதான் பிடிக்கும்னு இவ சொல்றா. 2 பேர்ல யாரு கரெக்ட்னு நீங்களே சொல்லுங்க. மருமகள்களே, நீங்க அன்போட எதை செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன். நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்கள் மாதிரிமா. எந்த கண்ணு பாதிக்கப்பட்டாலும் என்னால பார்க்க முடியாது. அதனால உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க, நான் அதை சாப்பிடுறேன், போங்க அப்படின்னு சொன்னாங்க. அனாமிகாவும் பாவனாவும் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு வந்தாங்க. என் மருமகளுங்களுக்கு என் மேல எவ்வளோ அன்பு, எனக்கு பிடிச்சத சமைச்சு தரணும்னு எவ்வளோ ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சாரதா நினைச்சிட்டு இருக்கும்போது ரிங் ஆயிட்டு இருக்க போனை எடுத்துக்கிட்டு பிரசாத் வந்தாரு. யாருங்க போன்ல? சுமதி போன் பண்றாமா, என்னன்னு பேசு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்கிருந்து போயிட்டாரு. ஹலோ சொல்லுமா. ஏங்கா, மேகனாவோட கல்யாண பத்திரிக்கைய பாத்தியா? பாத்தண்டிமா, உன் பொண்ணு மேகனாவோட கல்யாணம் இந்த மாசம் 20ஆம் தேதி. மறக்க மாட்டேமா? கண்டிப்பா நாங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணத்துக்கு வருவோம், கவலைப்படாத. கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த ஆளுங்க மாதிரி கரெக்டா 20ஆம் தேதி தான் வருவியா? என் வீட்டுக்கு நீ தானே பெரிய மனுஷியாக்கா, இந்த வார்த்தைய நீ மறக்க கூடாது. சுமதியே, நான் எந்த வார்த்தையும் மறக்க மாட்டேன், எனக்கு எதுவும் மறக்காது. சரி, மேகனாவ எப்போ பொண்ணு அழைக்கிறாங்க? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பண்ணலான் இருக்கேன், நீ முன்னாடியே வந்துரு. ஆ வந்துடுறேன்டிம்மா. மாலத்தியையும் கூட்டிட்டு வாக்கா. அவ வரமாட்டா, அவளுக்கு இந்த கல்யாணம் காய்ச்சி கத்திரிக்காய் எதுவும் பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி சாவு கூட அவளுக்கு பிடிக்காது. சடங்கு சம்பிரதாயம் எதுவும் ஒத்துக்காது. ஆக மொத்தம் 4 மனுஷங்க கூடுற இடத்துக்கு அவ வரவே மாட்டா. இப்படியே சொன்னா எப்படிக்கா? அவளுக்கு புரியுற மாதிரியே நீங்க தானே எடுத்து சொல்லணும். கல்யாண வயசுக்கு வந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கோ காட்சிக்கோ போனாதானே 4 இடத்துல பொண்ணு கேட்டு வருவாங்க. இல்ல தெரிஞ்ச மாப்பிள்ளை வீட்ல கூட சொல்லுவாங்க. மேகனாவ கூட நம்ம உப்பளம் பெரியம்மாவோட மருமக சீமந்தத்துக்கு கூட்டு போனேன். அங்க பாத்துட்டு தான் இப்ப கேட்டிருக்காங்க. பையன் சாஃப்ட்வேர், மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அட நானும் அவகிட்ட பல விதத்துல சொல்லி பாத்துட்டேன்டிம்மா. ஆனா அவ மட்டும் எனக்கு பிடிக்கலமா, என்ன தொந்தரவு பண்ணாத, என்ன தனியா விட்டுடுங்கிறா. ரூமுக்கு வேற போய் கதவை வேற முடிக்கிறா. அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கையில கரண்டியோட முகத்துல வேர்வையோட தன்னோட 2 மருமகள்களும் கிச்சன்ல இருந்து வெளியே வந்தாங்க. அத பார்த்த சாரதா, சுமதி, மேகனாவோட பொண்ணு அழைப்புக்கு முன்னாடியே நாங்கெல்லாம் வந்துடுறோம், நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ வேலையெல்லாம் பாரு, கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோ, சரியா? நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு தன்னோட 2 மருமகள்களையும் பார்த்தாங்க. அத்தை வாங்க, சுட சுட தோசைய உங்களுக்காக பண்ணிருக்கேன். தோசை மட்டும் கிடையாது அத்தை, சுட சுட பூரிய உங்களுக்காக நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்க. சாரதா சந்தோஷமா 2 பேர் கூடயும் டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க. அந்த டேபிள் மேல 2 பெரிய பெரிய குண்டா இருந்தது. சாரதா ஆச்சரியமா பார்த்து, ஏண்டிமா, இது பிரியாணி செய்யற குண்டானாச்சே, இது ஏன் டைனிங் டேபிள்ல இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம்னா அதுல என்ன அத்தை த்ரில் இருக்கு? ஆமா அத்தை, அக்கா சொல்றது உண்மைதான். இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டா அப்புறம் உங்களுக்கு சர்ப்ரைஸே போயிடும். அதனால நீங்களே ஓபன் பண்ணுங்க, பாத்தீங்க அப்புறம் பயங்கர த்ரில்லிங்கா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. சாரதா பயந்துகிட்டே அந்த டபராவோட மூடிய திறந்து பார்த்தாங்க. ஒரு பெரிய டபரா ஃபுல்லா தோசை இருந்தது, இன்னொரு டபரா ஃபுல்லா பூரி இருந்தது. அவ்வளவுதான், சாரதா மயங்கி விழுந்துட்டாங்க. டென்ஷன்ல, மாமா மாமா, அத்தை மயங்கி விழுந்துட்டாங்க மாமா, கொஞ்சம் வாங்க, சீக்கிரமா வாங்க மாமா, அத்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் அப்படின்னு 2 பேரும் கத்துனாங்க. அந்த சத்தத்தை கேட்டு பிரசாத் டென்ஷனா வந்தாரு. கீழே கடந்த சாரதா முகத்துல தண்ணிய தெளிச்சாரு. சாரதா எழுந்திருச்சு நின்னாங்க. அத்தை இப்ப எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அத்தை? எங்கேயும் வேண்டாண்டி, நான் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு சாரதா, ஏமா எங்கே விழுந்துட்ட? இப்போ உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். எப்படி பாருங்க,
அப்படின்னு சொன்னதும் டபரால இருந்த தோசையையும் பூரியையும் காட்டினாங்க. அவ்வளவுதான். பிரசாதும் மயங்கி விழுந்துட்டாரு. சாரதா தண்ணி தெளிச்சாங்க. பிரசாத் எழுந்து நின்னு தன்னோட மருமகள்களை பார்த்தாரு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க மாமா? இது பார்த்த உடனே வயிறு நிரம்பிடுச்சுமா. ஆமா, இதையெல்லாம் உங்க அத்தைக்கு தானே செஞ்சீங்க. எல்லாத்தையும் அவளுக்கே கொடுங்கம்மா. சரிங்க மாமா. ஏமா மருமகள்களே, இவ்ளோ பெரிய பாத்திரத்துல தோசை பூரி செஞ்சீங்களே, அதுக்கு சாம்பார், சட்னி, உருளைக்கிழங்கு எதுவும் செய்யலையா? என்ன மாமா நீங்க அது செய்யாம எப்படி இருப்போம் சொல்லுங்க. அத கூட இன்னொரு டபரால செஞ்சு வச்சிருக்கோம். எல்லாத்தையும் கொண்டு வந்தா டைனிங் டேபிள்ல இடம் பத்தாது. அதனாலதான் அத கிச்சன்லயே வச்சிட்டோம். அத்தை வேக வேகமா சாப்பிட சாப்பிட நாங்க ஒரு டபராவா கொண்டு வந்து வச்சிட்டு இருப்போம். நீங்க தாம்மா சிறந்த மருமகள்கள். எல்லாத்தையும் அத்தைக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டம் ஓடிட்டாரு. 2 மருமகள்களும் மாமியார உட்கார வச்சு ஒரு பிளேட்ல தோசை, இன்னொரு பிளேட்ல பூரிய வச்சாங்க. சாரதா கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. மருமகள்கள் சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. 2 மருமகள்களும் அவங்களுக்கு பிடிச்ச சமையல மாத்தி மாத்தி சமைச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு நாள் மருமகள்கள் கிட்ட சாரதா, மருமகள்களே, இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து உங்க சமையலுக்கு லீவு. நம்ம என்னோட தங்கச்சி சுமதியோட பொண்ணு மேகனா கல்யாணத்துக்கு போறோம். 5 நாளைக்கு நம்ம அங்கதான் இருப்போம். அங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணும் இல்ல. அவங்க குடுக்கற ரூம்ல இருந்துகிட்டு போடுற சாப்பாட சாப்பிடுவோம், அவ்வளவுதான். அதை தவிர நீங்க எதுவும் செய்ய வேணாம், புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னாங்க. மருமகள்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு மத்தியானம் வாடகை கார்ல வீட்ல இருந்து சுமதி வீட்டுக்கு போனாங்க. 2 மணி நேரம் கழிச்சு சுமதியோட வீடு வந்து சேர்ந்தாங்க. சாரதா சுமதி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அனாமிகாவும் பாவனாவும் மேகனாவோட ரூமுக்கு போனாங்க. மேகனா மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தா. எப்படி இருக்க மேகனா? என்ன பாக்குறீங்கல்ல அண்ணி, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எண்ணெயில இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்த பூரி மாதிரி இருக்க மேகனா. 3 பேரும் இப்படி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே அழகா 3 நாள் போச்சு. 4வது நாள் மேகனாவோட கல்யாண நாள். மாடி மேல சோகமா இருந்த சுமதி கிட்ட அனாமிகாவும் பாவனாவும் வந்தாங்க. என்னாச்சு சின்னத்த, ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்க? சமயக்காரங்க கடைசியில வரலையா? உங்க மாமா ஒரே டென்ஷனா இருக்காருமா. கல்யாண சீசனுங்கிறதுனால நமக்கு சமயக்காரங்க கிடைக்கல. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலம்மா. ஐயோ அத்தை, சமயக்காரங்க வரலன்னு ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? நாங்க இருக்கோம்ல, சமையல நாங்க பாத்துக்கிறோம். என்னடிமா சொல்றீங்க நீங்க? சமையல நீங்க பாத்துக்கிறீங்களா? ஆமா சின்னத்த, வேணும்னா பெரியத்தைய போய் கேளுங்க அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா அவங்க கிட்ட வந்தாங்க. ஏண்டி இங்க என்ன பண்ற? மேகனா உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அத்த, சரியான நேரத்துல வந்தீங்க. சமயக்காரங்க வரலன்னு சின்னத்த கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்க சமைக்கிறோம்னு சொன்னா சந்தேகமா பாக்குறாங்க. நாங்க நல்லா சமைப்போம்ல, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அத்த அப்படின்னு பாவனா சொன்னதும் சாரதா டென்ஷன் ஆனாங்க. சொல்லுங்க அத்த. அக்கா, அத்தை நம்மளோட சமையலை பத்தி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சமையல் எங்க நடக்குதுன்னு பார்த்து நம்ம வேலையை நம்ம பாப்போம். அது இல்லடிமா அத்த, இதுக்கு முன்னாடி சும்மா ஜாலியா இவளும் நானும் சாப்பாட்டு எம்சியே பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இங்க இது கல்யாணம் இல்ல, சின்னத்த வீட்ல நடக்கிற கல்யாணம். இந்த இடத்துல அந்த மாதிரி எல்லாம் நடந்துப்போமா? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, எல்லாருக்கும் வர மாதிரி சமைப்போம். எங்களோட சமையல் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் காட்டுறோம். சின்னத்த, சமையல் எந்த இடத்துல நடக்குது? நம்ம வீட்டு பின்னாடிமா, போங்க போய் செய்யுங்கம்மா, போங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவும் பாவனாவும் அங்க போனாங்க. கல்யாண சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படியே நேரம் போய்கிட்டு இருந்தது. சமையல் வேலையும் முடிஞ்சது. கமகமான வந்த வாசனைய பார்த்து சாரதா சுமதிய கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தாங்க. மருமகள்களே, ரொம்ப அருமையா இருக்கு. வாசனை வாசல் வரைக்கும் வருது. சாரதாவோட மருமகள்களோட சமையல் இவ்ளோ கூட இருக்காதா அத்தை? சரிம்மா மருமகளே, சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சா? பரிமாறுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு இல்லையா? இங்க ஒரு வாஷிங் பவுடர் இருந்தது. பாத்திரம் தேய்க்கிறவங்க கேக்குறாங்க, எங்க அது? ஆமா அத்தை, கன்ஃபியூஷன்ல உப்புன்னு நினைச்சு குழம்புல போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், சாரதாவோட சுமதியோட தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் சில மாதிரி நின்னுக்கிட்டே இருந்தாங்க. உப்புன்னு நினைச்சு வாஷிங் பவுடரை போட்டோன்னதே சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு 2 மருமகள்களும் அங்க இருந்து ஓடிட்டாங்க. இந்த சாப்பாட சாப்பிடாதீங்க அப்படின்னு சாரதா மைக்ல சொன்னாங்க. அங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு சாரதா, பிரசாத், ரமேஷ், வினோத் எல்லாரும் அங்க இருந்து ஒரே ஓட்டம் ஓடினாங்க.